அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். முழுக்க முழுக்க இந்த வீடியோ எதுக்குன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு அட்டன் பண்ண போறவங்களுக்கு நாங்க 80 நாள் ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூலை பாருங்க. கண்டிப்பா இந்த 80 நாள் இப்படி படிச்சா மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு பாஸ் பண்ண முடியும். அதுவும் புதுலா இது வரைக்கும் படிக்காம இருந்தவங்களுக்கும் சரி, இனிமே படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படி இருந்தவங்களுக்கும் சரி, எப்பயுமே இது இவ்வளவு நாள் நம்ம பண்ண விஷயங்கள் அவ்வளவு பெருசா இருக்காது. ஆனா இப்ப நீங்க இந்த 80 நாளுக்குள்ள நீங்க பண்ண போற விஷயம்னா உங்களை சக்சஸ் பண்ண வைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி படிச்சது மறந்து இருக்கலாம், இல்ல நீங்க எதுவும் டெஸ்ட் பிராக்டிஸ் இல்லாம இருக்கலாம், இல்ல படிச்சுன்னு மட்டும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த 80 நாள் நீங்க சரியான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி எங்களுடைய ஸ்டூடெண்ட் எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சார் எப்ப சார் நோட்டிபிகேஷன் வரும், நோட்டிபிகேஷன் எப்ப சார் வரும்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துனாங்க. நாங்களும் சொன்னோம், அந்த கூடிய விரைவில் கேஸ் எல்லாம் முடிய போதுமா, சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா நேற்று நோட்டிபிகேஷன் வந்த உடனே போன் பண்றாங்க, எவ்வளோ மெசேஜ், என்னங்க சார் திடீர்னு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, ஒரே பயமா இருக்கு, நான் சரியா படிக்கல அப்படின்னு. அப்போ வந்த பிறகு அதை கடந்து போகிறதுக்கான ரீசன் சொல்றாங்க. அதான் எப்பயுமே மனிதர்களுக்கு ஒரு இயல்பான விஷயம் இதுதான். ஒரு விஷயம் எதிர்பார்த்துன்னு இருக்கும் வராத வரைக்கும், ஆனா வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கடந்து போக முடியாம அதுக்கே நம்ம நம்மளையே குறை சொல்லிக்கணும் அப்படி இருக்கும். இதெல்லாம் கடந்து வாங்க. என்னால முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்க எப்பயுமே யோசிக்க கூடாது. உங்களால கண்டிப்பா முடியும். முதல்ல உங்களை நீங்க தான் நம்பணும், வேற யாரும் நம்ப கூடாது. ஏன்னா இது இந்த புது லான்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு லாவும் கிடையாது. ஆல்ரெடி நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு, நிறைய வீடியோ இருக்கு. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறோம். அடுத்தது நீங்க எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்புறோம். அதை கிளியரா படிக்கணும். இன்னில இருந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்றதை விட தொடர்ந்து அதை பழக்கப்படுத்திக்கணும். எப்படி அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு 80 நாள் ஷெடியூல் தரேன். இந்த 80 நாள் ஷெடியூல் என்ன பண்ணணும்னா, நீங்க ஏனோ தானம் படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. இந்த 80 நாள்ல டெய்லி நீங்க படிக்கணும். அதுவும் எத்தனை மணி நேரம், 6 to 8 மணி நேரம் கம்பல்சரி படிக்கணும். 8 மணி நேரம் படிச்சீங்கன்னா பெஸ்ட். டெய்லியும் ஒரு 8 மணி நேரம் படிக்கணும். அது நீங்க டியூட்டிக்கு போவீங்களோ, இல்ல எம்எல் போடுவீங்களோ, இல்ல லாஸா பே போடுவீங்களோ, அது நீங்க செலக்ட் ஆகணும், நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு கன்ஃபார்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எம்எல்ஓ இல்லைன்னா லாஸா பே போட்டு நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்க இந்த 80 நாள் இப்படி படிச்சா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். நீங்க நான் ஒரு மாசத்துல உட்காந்து எல்லா நாளையும் முடிச்சிருவேன் சார் அப்படின்னா முடிக்கவே மாட்டீங்க. அது என்னது, உங்களுக்குள்ள ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகும், மன உளைச்சலுக்கு தான் ஆளாகுங்க. இப்ப பாருங்க, நாங்க 10ஆம் தேதியில இருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். இது 80 நாள் ஷெடியூல், 80 days அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச். 80 days தான், 80 நாள். இந்த 80 நாள்ல எப்படி நீங்க டெஸ்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணி கன்ஃபார்மா ஒரு போஸ்டிங் வாங்கணும். இப்ப அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஷெடியூலே கொடுத்துருக்குறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லையா, இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, 7904182924. இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. நாங்க ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வாங்குறோம் உங்களுக்கு. ஆனா பண்ண போற விஷயங்கள் ரொம்ப அதிகம். ஆனா ஃபீஸ் நாங்க வாங்குற ஃபீஸ் ரொம்ப கம்மி. இப்ப நாங்க ஃபீஸ் இதுக்கு 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப டெஸ்ட் பேட்சுக்கு 3000 ரூபாய். இதுல ஒரு ஆஃபர் ஒண்ணு இருக்கு. அப்படி என்ன ஆஃபர்னா, ஃபர்ஸ்ட் 50 பேர் ஜாயின் பண்றவங்களுக்கு 2500 ரூபாய் மட்டும்தான். இந்த 50 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க இந்த 2500 ரூபாயை நாங்க கேன்சல் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டு
50 பேர் ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் 3000 ரூபாய் தான் ஃபீஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு வந்து 2500 ரூபாய் மட்டும்தான் ஃபீஸ். இதை நீங்க கட்டிட்டு நாங்க வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்கை ஃபில் பண்ணீங்கன்னா நியூவா ஒரு புது குரூப் ஒன்று ஓபன் பண்ணுவோம். அந்த புது குரூப்ல நீங்க என்னென்ன படிக்கணும், இப்போ இதான் உங்களுக்கு ஷெடியூல். இந்த ஷெடியூல் பிரகாரம் நாங்க உங்களை வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம், அதுக்கான வீடியோ கொடுத்துருவோம், எக்ஸ்பிளைன் சைக்காலஜி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இங்கிலீஷும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படி நடக்கும்னா நல்லா பாருங்க, 10ஆம் தேதியில இருந்து நான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். 10ஆம் தேதி வந்து 10ஆம் தேதியில எல்லாத்துக்கும் குரூப் ஓபன் பண்ணிடுவேன். அப்படி ஓபன் பண்ணிட்டு பிஎன்எஸ் பார்ட் 1, 2, 3 ஆறாவதுல இருந்து இப்ப நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பாத்தீங்கன்னா தெரியும் ஜிகேவை எப்படி கேட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க ஸ்டாண்டர்ட் வைஸா படிக்கிறது ரொம்ப பெஸ்ட். அது நான் அந்த ஸ்டாண்டர்ட்ல எந்தெந்த பாடத்துக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப 6வது டேர்ம் 1 சோசியல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ் மொத்தமான கேட்காதீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பாடம் இதெல்லாம். இதையே நீங்க இப்போ படிக்க தடுமானீங்கன்னா 10th 11th போகக்குள்ள ரொம்ப தடுமாறிடுவீங்க. அதனால இது ரொம்ப 3 நாள் நான் டைம் தரேன். அடுத்தது சைக்காலஜி, மேக்ஸ். அது என்ன சைக்காலஜி அப்படின்னு நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். அதே மாதிரி 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் இயல் 1, 2 இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். இது எப்படி ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மெத்தட் இப்படிதான் இருக்கும். இதுல 80 கொஸ்டின், இதுல 30 கொஸ்டின், இதுல 40 கொஸ்டின், இதுல 20 கொஸ்டின், இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட்டப். அப்ப நாம ஒரு விஷயத்துல இறங்கி நாம படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா இந்த 4த்தையும் நம்ம ஒரு சேர வந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா இந்த 80 நாள்ல எல்லாத்தையுமே கவர் பண்ணி போக முடியும். நான் ஃபர்ஸ்ட் 1.5 மாசம் லாபம் மட்டும் படிக்கிறேன் சார், அதுக்கப்புறம் நான் ஜிகேவை படிச்சு சைக்காலஜி எல்லாம் படிச்சிருவேன் அப்படின்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களால படிக்கவே முடியாது. ஏன்னா லாவே 1.5 மாசத்துல நீங்க படிச்சுன்னா மென்டல் ஆயிடுவீங்க. அப்ப இப்போ 8 மணி நேரம் உங்களை படிக்க சொன்னல, இதுல காலையில லா படிக்கிறது ரொம்ப பெஸ்ட். காலையில ஒரு 5 to 8 லாவை படிங்க. நல்லா உங்களுக்கு நல்லா புரியாத விஷயம் கூட இந்த 5 to 8ல படிச்சீங்கன்னா புரியும். அதுவும் தூக்கத்தோட இருக்கக்கூடாது, தூக்கம் இல்லாம 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா உட்காரணும். அப்ப 5 to 8 வந்து லாவை படிங்க. அதுக்கு அடுத்தது மதியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா சைக்காலஜியை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மதியம் 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா சைக்காலஜியை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஈவினிங்ல ஜிகே படிங்க. ஈவினிங்ல ஜிகே படிங்க. ஆக்சுவலா பாருங்க, இங்க ஒரு 3 மணி நேரம், இங்க ஒரு 2, இங்க ஒரு 3, இப்படிதான் நீங்க படிக்கணும். கடைசியா 1 மணி நேரம் ரிவிஷன் வச்சுங்க. நீங்க ஃபுல்லா என்னென்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றதுக்கு 1 மணி நேரம் வச்சுங்க. அப்ப இது மாதிரி டெய்லி 8 மணி நேரம் நீங்க படிச்சீங்கன்னா அப்ப 3 நாளுக்கு என்ன பண்ணுவீங்க, நான் பாருங்க 10ஆம் தேதி உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன். 12ஆம் தேதி தான் எக்ஸாம். 12ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை அனுப்புவேன். புரியுதுங்களா? அத நான் வந்து 100 மார்க் வைக்கிறனோ இல்ல 150 மார்க் வைக்கிறனோ அப்படின்னு பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அந்த டைமிங்கை சொல்லி நான் உங்களுக்கு 8 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன்னா இப்ப 2 மணி நேரம் டைம் கொடுத்தேன்னா 10 மணிக்கு ஆன்சருக்கே அனுப்புவேன். நீங்க செக் பண்ணிட்டு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவேன். அந்த லிங்க்ல மார்க் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நான் ரேங்க் லிஸ்ட் விடுவேன். அப்ப ரேங்க் லிஸ்ட் விட்டனா நீங்க அதுல எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை நீங்க தெரிஞ்சுக்கின்னு நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உங்களை டெவலப்மெண்ட் பண்ணி போகலாம். எப்பயுமே உங்களுக்கு ஒரு போட்டியாளர் யாருன்னா அது நீங்க மட்டும்தான் இருக்கணும். அது மாதிரி படிக்கணும். இந்த 80 நாள்ல கம்பல்சரி நல்லா படிச்சீங்கன்னா எல்லாருக்குமே லா புதுசு தான். எல்லாருமே நல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் படிப்பான். அதை நீங்க உங்களுக்கு எப்படி சாதகமா மாத்துறீங்க அப்படிதான் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நான் 10, 11, 12 அப்ப 3 நாள் டைம் தரேன். இந்த 3 நாள்ல கிளியரா இந்த லாவை உட்காந்து படிக்கலாம், ஜிகேவை படிக்கலாம், சைக்காலஜி போட்டு பார்க்கலாம். அடுத்த டெஸ்ட் பாருங்க, பிஎன்எஸ் பார்ட் 4, 5, 6. அதே மாதிரி 6 ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸ். அதே மாதிரி சைக்காலஜி, தமிழ் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிக்கினே வருவேன். அடுத்தது 3வது டெஸ்ட்ல கொஸ்டின் டேக், இங்கிலீஷ், கிராமர். அது எதை படிக்கணும்னு நான்
சிலபஸ்ல கொடுத்துருக்குறேன். அடுத்தது பாருங்க, செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸ் வந்துட்டோம். அப்ப இது மாதிரி வந்துடும் பாருங்க, 10 பிஎன்எஸ் 10, 11, 12 இந்த பாட்டு படிக்குள்ள நம்ம ரிவிஷன் பிஎன்எஸ்க்கு ரிவிஷனும் பின்னாடி கொடுக்குறோம். அதையும் பார்த்துக்கிட்டே வரணும். நீங்க டைமிங் எப்படி பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்படிதான் படிக்கணும். அப்ப பாருங்க, 1ல இருந்து 15 வரைக்கும் வந்துட்டா பிறகு நான் ஒரு ஃபுல் ரிவிஷன் ஒன்று கொடுக்குறேன். அந்த 1 to 15 வந்து ஃபுல் ரிவிஷன். இந்த ரிவிஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நல்லா அட்டன் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா போதும், எப்படியாப்பட்ட கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். பாத்துங்க, என்னடா இது ஒரே நேரத்துல 16, 17, 18, 19, 20 5 இயல் கொடுக்குறேன்னு பாக்காதீங்க. 19, 20 ஒரு செக்ஷன் உள்ள ஒரு இயல். அதனாலதான் அதை அப்படி கொடுத்துருக்குறேன். அடுத்தது பாருங்க, பிஎன்எஸ் பாருங்க, திரும்ப ஃபுல் ரிவிஷன் வருது பாருங்க. அப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரிவிஷன் நம்ம பிஎன்எஸ் படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். அப்போ 1ஆம் தேதியோட நம்ம என்ன பண்றோம், ஃபுல் ரிவிஷன் 1ஆம் தேதியோட நம்ம முடிக்கிறோம் ஃபுல் ரிவிஷன். அப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு, 10ஆம் தேதியில ஆரம்பிச்சு 1ஆம் தேதி, அப்ப 20 நாள் பிஎன்எஸ் பக்காவா படிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, 2ஆம் தேதியில ஆரம்பிச்சு உங்களுக்கு அடுத்தது பிஎன்எஸ். அப்படியே பிஎன்எஸ்எஸ்ல பாருங்க, நான் அட்மினிஸ்ட்ரேஷனை கூட கொண்டு வந்துருவேன். பிஎன்எஸ்எஸ்ல 3ஆவது டெஸ்ட்லாம் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சேர்த்துருவேன். அப்படியே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படியே எல்லாத்தையும் பின்னாடியே பாருங்க, அப்படியே எல்லாமே வந்துனே இருக்கும். அதுக்கு அடுத்தது பிஎஸ்ஓவும் உங்களுக்கு நான் சேர்த்துருவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிஎஸ்ஓ பாருங்க, 100க்கு 150 கொடுத்த உடனே 50 பிஎஸ்ஓவையும் படிக்கணும்னு பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு அந்த பிஎஸ்ஓ நடத்தக்குள்ள சொல்லுவேன், எந்தெந்த பிஎஸ்ஓவை நீங்க நல்லா படிக்கணும், எது கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டு இருக்கிறாங்க, நீங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு நடத்தக்குள்ள அதை பத்தின ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைனோட சொல்லிடுவேன். அடுத்தது பாருங்க, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஆர்டிக்கல், இது எல்லாமே உங்களுக்கு சைக்காலஜில வந்துடும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்துடும். அடுத்தது பாருங்க, இது மாதிரி ஃபுல்லாவே வந்துடும். வந்துட்டு பாருங்க, அதுக்குள்ள பிஎன்எஸ் முடிஞ்சிருச்சு. பிஎன்எஸ் பாருங்க, இதுக்கு முன்னாடி இப்போ நிறைய ரிவிஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ 6ஆம் மாசம் 16ஆம் தேதியோட பிஎன்எஸ்எஸ் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று நடக்கும். அதுக்கு அடுத்தது பிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்றோம், புரியுதுங்களா? பிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணி 28ஆம் தேதியோட பிஎஸ்ஏவும் முடிஞ்சிடும். அப்ப 11th ஹிஸ்டரி, அதுக்கு முன்னாடியே இடையில உங்களுக்கு நான் 11th ஹிஸ்டரி, ஜாகிர இது பாலிட்டி, சிலது மட்டும்தான் நம்ம 11th 12th படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்சிமம் ஹிஸ்டரியை படிப்போம், அதுவும் ரொம்ப டீட்டெயிலா படிக்காதீங்க. 6ல இருந்து 10th வரைக்கும் நல்லா கிளியரா இருந்தா போதும், கண்டிப்பா 28 கொஸ்டின் எடுத்துடலாம். இதை நான் அடிச்சு சொல்றேன். அதுக்கு அடுத்தது ஃபுல் டெஸ்ட். இந்த ஃபுல் டெஸ்ட்ல தமிழ் தகுதி தேர்வும் உண்டு. தமிழ் தகுதி தேர்வும் உங்களுக்கு நடந்துனே இருக்கும். அப்ப இது மாதிரி உங்களுக்கு கரெக்டா 26ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து டெஸ்ட் ஷெடியூல் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பண்ணானா உங்களுக்கு அதுக்கப்புறம் வெரி ஃபுல் டெஸ்டா நடந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம் கண்டக்ட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் என்ன பண்ணுவேன், நான் நடத்தினே இருப்பேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் படிக்கிறவங்க இந்த ஆர்டர்ல படிச்சா மட்டும்தான் நீங்க நல்லா எல்லாத்தையும் கிளியரா ஒரு போர்ஷனை பர்ஃபெக்டா முடிச்சு கடைசியில ரிவிஷன் அப்படி போனா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், எக்ஸாம் ஹால்ல உட்காந்து ஹை லெவல்ல மார்க் எடுத்து போஸ்டிங்கே வாங்க முடியும். சும்மா நானும் எக்ஸாம் ஏதனேன் 1 மார்க் போச்சு 1/2 மார்க் போச்சுன்னு அப்படி நிக்கிறதுல வேஸ்ட். ஹை லெவல்ல போயிடணும். இப்ப 80 கொஸ்டினுக்கு இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா 76, 78 எடுத்துருவீங்கல்ல. இப்ப 80க்கு 76, 30 ஜிகேக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, ஒரு 27 எடுப்பீங்க. சைக்காலஜி பாருங்க, 40க்கு கம்பல்சரி ஒரு 38 எடுப்பீங்க. நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுல ஒரு 20க்கு கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 17 எடுத்துருவீங்க. அடுத்தது என்னது, அவ்வளவுதான். இப்ப இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. அப்ப மார்க் எல்லாம் கூட்டி பாருங்க, ஒரு 14, 20, 28க்கு 8, மீதி 2, 4, 6, 8 ஒரு 7, 15. புரியுதுங்களா? அப்ப 158 கொஸ்டின். இதை விட உங்களுக்கு என்னங்க வேணும்? கண்டிப்பா இதை எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா? தாராளமா எடுக்கலாம்.
இதே நான் மினிமம் சொல்லியிருக்கிறேன். நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா எல்லாத்துக்குமே அக்யூரேட்டா அடிச்சிடலாம். லாவை பொறுத்த வரைக்கும் 80க்கு 78 கூட அசால்ட்டா அடிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் முதல் கொண்டு உள்ள உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் டீட்டெயிலாகவே சொல்லுவேன். எது இதெல்லாம் நல்லா படிக்கணும், எது இதெல்லாம் தேவையில்லாத மேட்ரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நல்லா பண்ணுங்க. எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணுங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்பயும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு 2500 ரூபாய் மட்டும்தான் ஃபீஸ். ஆனா நாங்க பண்ண போற விஷயம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல கூட அது மாதிரி பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். வீடியோவை பார்த்துக்கு மிக்க நன்றி. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.